யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் எண்ணற்ற அதிசயங்கள் மகாயோகிகள், சித்தர்கள், ஞானிகள் புனித பாரத பூமியில் நிகழ்த்தியிருக்காங்க என்றதுக்கு எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றது. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்றென்றும், அதாவது உலகம் தோன்றிய அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஒரு தெய்வீக ரகசியமாக சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய 8 வகையான சித்திகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஷ்டமா சித்திகள் என்றால் என்ன அப்படின்றது ஒரு கேள்வி. அஷ்டமா சித்திகள் என்றால் 8 வகையான சித்திகள். சித்திகள் என்றால் ஒரு யோக சக்தி மூலமாக மனிதன் தவத்தின் பயனாக பெறக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தெய்வீக சக்தி. அது யோக மார்க்கத்தில் ஆகட்டும், ஆன்மீகத்தில் ஒரு அற்புதமான உச்சநிலையை அடையும் போது அவங்க பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக சக்தியின் வழி என்பதுதான் சித்தி. இந்த 8 வகையான சித்திகள் மகான்கள், தெய்வீக அவதாரங்கள், எண்ணற்ற ஞானிகள், யோகிகள், மகா யோகிகள் இந்த பூமியில் கடந்த காலங்களில் காட்டியிருக்காங்க. இந்த 8 வகையான சித்திகளில் முதல் சித்தி பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். அனிமா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சித்தி. அனிமா என்றால் அவர் அந்த யோக சக்தி அடைந்ததுக்கு பிறகு அந்த யோக சக்தி மூலமாக தன்னுடைய உடலை ஒரு அணு மாதிரி ஒரு சிறிய உருவமாக மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி. இப்போ ஒரு அணுவாக அவருடைய உடலை ஒரு கண்ணுக்கு புலம்படாத அளவுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு பெறுகிறதோ அப்போ அவர் அனிமா என்று சித்தி பெறக்கூடியதாக யோக சாஸ்திரம் கூறுகிறது. அந்த அனிமா சித்தி பெறும்போது மற்றவர்களுடைய கண்ணுக்கு புலம்படாமல் எத்தனையோ ஞானிகள், மகான்களை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் சுவாமி சித்தர்கள் ஏன் கண்ணில் தென்பட மாட்டார்கள் அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சித்தி என்பது இந்த அனிமா சித்தி என்பது. இந்த சித்தியின் மூலமாக சமயம் தேவைப்படும் போது மட்டும் அவர்கள் புற வாழ்க்கை, அதாவது புற வாழ்க்கையில் தென்பட்டு மக்கள் நடுவிலே அவங்களுடைய குறைகளுக்கு தகுந்த தருணத்தில் அந்த நிலைகள் அல்லது மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு போதித்து விட்டு இந்த உலக வாழ்க்கையிலிருந்தே மறந்தே இருப்பார்கள். அதுதான் அனிமா சித்தியின் ஒரு விசேஷமான லட்சணம். அந்த அனிமா சித்தி பெற்ற மகான்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காகவோ மற்ற இதுக்காக அந்த சித்திகளை பயன்படுத்த மாட்டார்கள். காரணம் என்றால் எந்த ஒரு சித்தி பகவான் மூலமாக வரக்கூடியது லோக க்ஷேமத்திற்காக வேண்டிதான் நமக்கு பொருளாகிறது. அத்தகையான மகத்தான ஒரு அனிமா சித்தி பெற்றதுக்கு பிறகு அவங்க, ஏன்னா புராணங்களில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவார்கள், அதாவது நம்ம கண்ணு முன்னே தோன்றி மாயமாக மறைந்து விட்டார் என்று. அந்த மாயமாக மறையக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க அந்த சித்தி என்பதுதான் இந்த அனிமா சித்தி. சில மகான்களையும் நீங்கள் பார்க்கும்போது அந்த மகான்கள் தொலைவில் உள்ள கண்ணு முன்னே தோன்றி அதுக்கப்புறம் இல்லாத ஒரு காட்சி அமையும். அது மாயையா, இல்யூஷனா அல்லது என்னன்றது நமக்கு புரியாது. அது அந்த மகான்கள் பெற்ற ஒரு ஆற்றல் மிக்க அற்புதமான தெய்வீக சித்திகளின் வழியாக வருகின்ற ஒரு யோக சித்தி என்பதுதான். அத்தகையான மகான்கள் இன்று ஹிமமலை கொண்டு எல்லா இடத்துல ஏராளமான மகான்கள் புனித பாரத பூமியில் முன்னே இருந்தார்கள். இப்போ மனித வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள், இந்த மாறுபாடுகளுக்கு தகுந்தபடி அந்த சித்திகள் என்பது காலப்போக்கில் படிப்படியாக குறைந்து விட்டன. இப்போ உலக க்ஷேமத்தின் வேண்டி எண்ணற்ற மகான்கள், அவதார புருஷர்கள் அந்த சித்திகள் மூலமாக அவருடைய பக்தர்களை காக்கி இன்றும் சிறப்பான வழிகாட்டுதலை, சூக்ஷ்ம வழியில் வழிகாட்டுதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு அற்புதமான உண்மை. அந்த மகத்தான சித்திகள் இன்று பெற்றவர்கள், அதாவது எண்ணற்ற மலை காடுகளில்
இமமலை போன்ற ஒரு புனித பிரதேசங்களில், அடர்ந்த காடுகளில் அவருடைய ஆற்றல் மிக்க தெய்வீக சக்தி மூலமாக இந்த உலகத்தில் எண்ணற்ற நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.